அதற்கு உரிய வழிமுறைகளை 3 காட்டினார்கள். ஒன்று, இறைவன் குருவாக வந்து நமக்கு அறிவுறுத்துகின்ற அந்த குருநாதரை வழிபடுதல். இரண்டாவது, சிவலிங்கத்தை வழிபடுதல். மூன்றாவது, அடியார்களை வழிபடுதல். இதான் உண்மை விளக்க நூலின் மூலமாக நாம் நிறைவாக தெரிந்து கொண்ட கருத்து. அதில் குருவை வழிபடுதல், குருநாதர் செய்த உபகாரம் என்ன என்பதை பற்றி, இறைவன் நமக்கு அறியாமல் செய்து வருகிற உபகாரம் என்ன என்பதை பற்றி சொல்லுகிற நூல்தான் போற்றிப் பகருடை. போற்றிப் பகருடை நூல் இயல்பாகவே 14 போற்றிகள் அமைய பெற்றிருக்கின்றன. அந்த 14 போற்றிகள்ல முதலாவதாக சொல்லப்பட்ட போற்றி நாம் படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், இல்லையா சதீஷ்? ஆமா, நல்ல பகுதி. அந்த பகுதி அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பூ மன்னும் நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணி மார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. திருமால், நான்முகன், வேதம், திருமால், நான்முகன், தேவர்கள், தேவர்களின் தலைவன் இந்திரன், வேதம், வேதாந்தம், நாதம், நாதாந்தம், இவையெல்லாம் பரம்பொருளாகிய இறைவனை அவரவர்களுடைய அறிவால் தேடி அடைய முற்பட்டார்கள். அந்த அளவுகளின் எல்லைகளை கடந்து எல்லாருக்கும் பாதுகாப்பாக ஒளியாக இருக்கிற பரம்பொருள் எல்லோரும் அவருடைய கருணையை உணர்ந்து அவனுடைய திருவடியை சேரும் பொருட்டு நல்ல மணிகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற சூழ்ந்திருக்கக்கூடிய மன்றமாகிய தில்லையில் உயிர்களின் பிறப்புக்கு காரணமாகிய வினையை நீக்கி பிறப்பை நீக்கும் பொருட்டு ஐந்தொழில் திருக்கூத்தை அவன் செய்கிறான். இந்த முதல் போற்றியினுடைய திரண்ட கருத்து. சென்ற வகுப்பிலேயே நினைவூட்டினேன். இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அருவமாக, அருவுருவமாக, உருவமாக அருள் செய்கின்றான். அப்படி அருவமாக இருக்கிற நிலை இந்த பகுதியில மன்றுள் நிறைந்த நிலை. 15வது பக்கம் மட்டும் அதை கொஞ்சம் காமிங்க. மன்றுள் நிறைந்த நிலை, இது இறைவன் அருவமாக வருவது. சேம ஒளி, அது அருவுருவம், அலையில் சோதியான். நின்ற நிறுத்தம், அம்பலத்து ஆடுவான். இந்த 3 கொஞ்சம் நாம அன்பர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, இறைவன் உயிர்களுக்காக வரக்கூடிய எடுத்துக்கொண்ட கோலம், அது அருவம், அருவுருவம், உருவம். அருவமாயிருக்கிற பொருளை நம்மால பற்றி வழிபட முடியாது. அருவுருவமாயிருக்கிற வடிவம் சிவலிங்கம். உருவமாக இருந்தால்தான் அதை நாம பற்றி வழிபட முடியும். நம்முடைய உள்ளம் இந்த பரு உடம்புல இருக்கிற பொழுது உருவமாயிருக்கிற பொருளை தான் பற்றும். எனவே அந்த உருவம் இறைவன் நமக்காக இறங்கி வருகிறான். இப்ப அருவமாயிருக்கிற பொருள் நேரடியா உருவத்துக்கு வராது, அருவுருவமாய் பிறகு உருவமாகும். அப்ப உருவமாக இருப்பதுதான் அம்பலத்திலே ஆடுகிற நடராஜ பெருமானுடைய வடிவம். அருவுருவமாக இருப்பது சோதி. சோதி என்பது பார்த்தா இன்ன உருவம் என்று சொல்ல முடியாது,
ஆனால் உருவமாக இருப்பது. அருவம் என்பது ஞான ஆகாயம், அதான் மன்றுள் நிறைந்த நிலை, அறிவுமயமாக நிறைந்த நிலை. இந்த 3 வடிவங்களையும் இந்த பகுதியில உமாபதி சிவம் அமைத்து காட்டியிருப்பது ரொம்ப சிறந்த பகுதி. அதுல சேம ஒளி, பாதுகாப்பான ஒளி, உயிர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒளி என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக நாம் உணர்கிறோம். இனி இறைவன் உயிர்களுக்கு பிறப்பை நீக்கிக் கொள்ளுவதற்கு அவன் கொடுக்கக்கூடிய உடம்பு வகைகளை அடுத்த பாடல்ல காட்டுகிறார், அடுத்த பகுதியில காட்டுகிறார். 2வது போற்றி. உயிர்கள் நிறைவான உயிர்கள் தான், குறைவில்லாததுதான் உயிர்களுக்கு. இறைவன் இயல்பாகவே அந்த உயிர்களுக்கு குறைவில்லை. ஆனால் ஆணவமல சேர்க்கையினால அந்த உயிர்களுக்கு குறைவு வந்தது. உயிர்கள் பல, அந்த உயிர்கள் ஒன்றல்ல பல. கடவுள் ஒருவர், உயிர்கள் பல. அது அருமையா நமக்கு ஒன்றே குலம், நாமெல்லாம் உயிர் வர்க்கம், ஜீவான்மா, இறைவன் ஒருவனே தேவன் என்று நமக்கு அழகா திருமூலர் சொல்லால பார்க்கிறோம். அப்படி இறைவன் அந்த உயிர்களுக்கு இயல்பாகவே அறியாமையாகிய ஆணவ மலம் சேர்ந்திருக்கிறது. அந்த மலக்கட்டு இருக்கிற காரணத்தினாலே அந்த அறியாமையை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு இறைவன் உடம்பு முதலிய கருவிகரணங்களை கொடுக்கிறார். அந்த உடம்பு முதலிய கருவிகரணங்கள் எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால், நாம் உண்மை விளக்கத்துல கொஞ்சமா பார்த்தோம், நினைவிருக்கும். உயிர் அறியாமையாகிய ஆணவ மலத்துக்குள்ள தன்னையும் அறியாமல், தான் மறைக்கப்பட்டிருக்கிற பொருளையும் அறியாமல் கிடந்தது. அது அப்படி கிடந்த உயிருக்கு கடவுள் என்ன செய்தார்? கருவிகரணங்களை கொடுத்து அறிவு விளங்கும்படியா செய்தார். அந்த அறியாமையாகிய ஆணவ மலத்துக்குள் இருந்தது கேவல நிலை. அப்பொழுது அறியாமை நீங்கும் பொருட்டு மாயையை நமக்கு சேர்த்து வைத்தார். மாயை என்பது எது போல என்பதை நம்முடைய நூல்கள் காட்டுகின்றன. ஒரு இருள ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு விளக்கு கொடுத்தால் அந்த விளக்கை அவன் பற்றி நிற்பான். அது விடிவாமனைய விளக்கு மாயை என்று திருவருட்பயன்ல சொல்லுவார். விளக்கு போல மாயையை சேர்த்தினார். அந்த மாயையை பிறகு உயிர் பற்றியது. அதன் மூலமா கண்மம் வந்தது. இப்ப முதல்ல அறியாமையாகிய ஆணவ மலத்துள் கிடக்கிற பொழுது இறைவன் கொடுத்த உடம்பு காரண உடம்பு. அதன் பிறகு கஞ்சுக உடம்பு. கஞ்சுக உடம்புன்னு உங்களுக்கு தெரியும், கஞ்சுகம்னு சட்டைன்னு பொருள். அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5ம் சேர்ந்தால் புருட தத்துவம் என்று பெயர். உண்மை விளக்கத்தில் இதை நாம படிச்சவங்களுக்கு நினைவு இருக்கும். வித்யா தத்துவங்கள் என்கிற பகுதியில காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை இந்த 7ம் சேர்ந்தா வித்யா தத்துவம். அல்ல, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5 சேர்ந்த பொழுது புருடன். அப்போ கஞ்சுக உடம்புன்னு பேர். அதன் பிறகு நுண்ணுடம்பு 3வதா இறைவன் கொடுத்ததா நூல்கள் கூறுகின்றன. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5ம், மனம், புத்தி, அகங்காரம் 3 சேர்ந்த 8. இந்த 8 சேர்ந்த நுண்ணுடம்பு என்று பெயர். வடமொழியில புரியட்டகாயம்னு சொல்லுவார்கள். இந்த நுண்ணுடம்பு பேரின்பம் போய் சேருகிற வரை உயிருக்கு உண்டு. அது நாம நின்னு படிக்கிற போது பார்த்துக்குவோம். அந்த நுண்ணுடம்புக்கு பிறகு பரு உடம்பு கொடுப்பான். பரு உடம்பு தான் புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்வருமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய் வரைக்கும். அது எப்படி கொடுக்கிறான்? முதல்ல ஒரு அறிவை கொடுப்பான், பிறகு 2 அறிவு கொடுப்பான், இப்படி 6 அறிவு கொடுப்பான். இது தொல்காப்பியர் மிக அருமையா ஓரறிவதுவே உற்றறிவதுவே தொடு உணர்ச்சி, 2 அறிவதுவே அவற்றோட சுவையே, 3 அறிவதுவே அவற்றோட மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே. என்ன அழகு பாருங்க! தமிழன் இந்த ஒரு அறிவா உடம்ப கொடுத்தாராம். ஒரு அறிவு எது?
அவரே பாடி வச்சார். நெல்லும் மரமும் ஓரறிவினவே, மன்னிக்கவும், புல்லும் மரமும் ஓரறிவினவே, புல்லும் மரமும் ஓரறிவினவேன்னு காட்டினார். அது மாதிரி இந்த உடம்பு வகைகளை கொடுப்பார். அதில் மனித பிறப்பு உயர்ந்தது ஏனைய உடம்ப காட்டிலும். ஏனென்றால் இந்த மனித உடம்புல இருக்கிற பொழுதுதான் இதுவரை நாம் என்னவாக பிறந்தோம், இனி நாம் என்னவாக மாற வேண்டும், எதை எதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், எதை எதை கைவிட வேண்டும். ஒரு கத்தி கொடுத்தோம்னா ஒரு அறிவு நமக்கு இருக்குது. அறுக்கிற பகுதியை கைப்பிடிக்க கூடாது, பிடிக்கிற பகுதியில பிடிக்கணுங்கிற அறிவு எல்லாருக்கும் இருக்குது. அப்ப கத்திய பிடிக்கிற பொழுது எப்படி பிடிக்கணுங்கிற அறிவு நமக்கு மனித பிறப்பில தான் செயல்படும். ஏனையில அது நமக்கு வராது. அது மாதிரி ஒரு மனிதன் மனிதனாக மாறுவதற்கும், மக்கட்பண்பு உடையவதற்கும், அதற்கு மேல தெய்வத்தன்மையை பெறுவதற்கும், தெய்வத்தன்மையில பேரின்பம் நுகருவதற்கும், தன் வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் எவை என்பதை தெரியணும். தெரிந்த பிறகு எதை கடைபிடிக்க வேண்டும், எதை விட வேண்டும். இப்ப திடீர்னு லோ சுகர்னா கொஞ்சம் சர்க்கரை போடணும்னு நமக்கு தெரியுதா இல்லையா? அதிகமா சர்க்கரை நோய் இருக்குமேயானால் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியுதில்ல. இப்ப இந்த அளவுதான் நம்ம அறிவு விளக்கம் பெற்றிருக்கிறோம். இதற்கு தாண்டி அறிவு விளக்கம் பெற வேண்டும். அது மனித பிறவியில நடக்கும். எனவே அந்த மனித பிறப்பு நமக்கு கிடைக்கிறது. இது மாதிரி பல வகையான உடம்ப கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிற உடம்ப நம்முடைய நூல்கள் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதம் என்று ஒரு கணக்கு நமக்கு கூறுகிறார்கள். 4 வகை தோற்றம். எந்த உயிர்களாக இருந்தாலும் உடம்பெடுக்கிற பொழுது ஒன்று முட்டையில தோன்றும், அல்லது வியர்வையில தோன்றும், அல்லது முளையில தோன்றும், அல்லது கருவில தோன்றும். இப்ப நாமெல்லாம் கருவில தோன்றியவர்கள். அப்படி அந்த உடம்ப கொடுத்து அந்த உடம்புல எத்தனை காலம் அந்த வினையை அனுபவிக்கணுமோ அது வரைக்கும் இருந்து, பிறகு அந்த உயிருக்கு இளைப்பாறும் பொருட்டு அவன் ஒரு இடத்துல கொண்டு இளைப்பாற வைப்பான். பிறகு மீண்டும் பிறப்பு கொடுப்பான். இப்படி நமக்கு இதுவரை கொடுத்த பிறப்பு இருக்கிறதே, அது எண்ணிக்கை இல்லாத பிறப்பு. அந்த பிறப்பினுடைய அளவு பெரிய அளவு. இப்ப புல்லா எத்தனை ஜென்மம் பிறந்தோம், புழுவா எத்தனை ஜென்மம் பிறந்தோம் என்று நமக்கு கணக்கு தெரியாது. ஆமா, அது வள்ளுவ பெருமான் தான் சொல்லுகிறார். இதுவரை முத்தி அடைந்தவர்கள் எத்தனை பேர்னு சொல்ல முடியுமா? பிறந்தவர்கள் நாம எத்தனை முறை பிறந்தோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது போல முத்தினார். அது திருவருட்பணியில படிக்க இருக்கிறோம். அந்த மாதிரி பிறப்ப கொடுத்த பெரிய வழி. இதான் 2வது பகுதியினுடைய கருத்து. பாருங்க, ரொம்ப நல்ல பகுதி. குன்றாத பல்லுயிர். குன்றாத என்ற சொல்லுக்கு உயிருக்கு என்றும் குறைவில்லை. ஒரு எளிமையா சொல்றேன் பாருங்களேன். நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார்கள். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, செலவு பண்ணி. ஆனால் அந்த வாழ்க்கையில சண்டைய போட்டுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த நவகிரகத்து மேலையும் காலத்து மேலையும் சொல்லி பழி சுமத்தி அந்த சண்டைக்கு காரணமே நாம தான். நாம விட்டு கொடுத்தா போதும். பரவாயில்ல, சுவாமி இருக்கிறார், நம்ம குடும்பத்துல வந்துட்டாங்க, அவர் மனைவி தானே, இவர் கணவர் தானே, இந்த அறிவு இல்லாததான் காரணம். எண்ணி பார்த்தால் உங்களுக்கே தெரியும். இது நான் புதுசா ஒரு கருத்தை சொல்லல. சிந்திக்கிற பொழுது உங்களுக்கு அது வரும். நான் அதை நினைவூட்டினேன். எனவே உயிர்கள் நல்ல உயிர். எல்லா உயிரும் குட் ஷோல். குன்றாத பல்லுயிர்னார். அந்த குன்றாத பல்லுயிர். முருகேஷ் மியூட் போடுங்க முருகேஷ். குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும். இந்த வெவ்வேறு படைத்தும்னா என்ன பொருள்? உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த மலக்கட்டுகள் நீங்குவதற்காக அந்த வினைக்கு ஏற்ப முட்டையில, வியர்வையில, கருவில அவன் தோன்ற வைப்பான். படைத்தும். பிறகு அவை காத்தும். அந்தந்த உடம்புல அந்த உயிர்கள் இருக்கிற பொழுது அதற்கு ஏற்ப அந்த உயிர்களை
அந்த உடம்புல நின்னு இறைவன் காக்கிறான். இறைவன் காத்து கொள்ளுதல்னா என்ன நினைக்கிறீங்க? அவன் கூடவே இருக்கிறான். அதனாலதான் மாணிக்க வாசகர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். கண்ணிமைக்கிற நேரம் கூட அவன் என்ன செய்வதில்லை? எந்த உயிரை விட்டும் பிரிவதில்லை. எனவே அவை காத்தும் பிறகு எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும் அப்படி அந்த உயிருக்கு உரிய வினையை அது உடைக்கும்படியாக அத வாழுகிற காலத்துல எந்தெந்த வினையை எப்படி அனுபவிக்கணுமோ அதற்கு ஏற்ப அவன் அதை கொடுக்கிறான். அதை அருமையா சொன்னார். எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும் அந்த உயிர்கள் கருவிகரன்கள் கிடைச்ச உடனே அது பிறந்து இறந்து அலந்து திரிந்து அதுல ஒரு இழைப்பு சலிப்பு ஏற்படும். அது வரை அந்த உடம்புல வைப்பார். பிறகு அவன் மீண்டும் இந்த உயிர்களை எதிலே இருந்து தோற்றுவித்தானோ அதுல கொண்டு போய் கொஞ்ச நேரம் இளைப்பாற வைப்பான். இது எப்பிருந்து நடக்குதுன்னார். தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று என்ன. ஆக இந்த உயிர்களுக்கு பிறப்பு கொடுக்கிற முறை அனாதிகாலம் தொட்டு உயிர்கள் என்னைக்குண்டோ அன்னையில இருந்து படைத்து காத்து அழித்து உடம்ப செஞ்சு கொண்டே இருக்கிறார். அதுல அருமையா சொன்னார். அந்தம் அடி நடு என்று காட்டினார். அப்ப முதல் நடு இறுதி ஆகிய இது தொடங்கிய காலம் எப்பன்னு தெரியாது, நிறைவுறு காலம் எப்பன்னு தெரியாது. ஆம், அந்த மையப்பகுதி அந்த மாதிரி அவன் தொடர்ந்து உயிர்களுக்கு பிறப்பை கொடுத்திருக்கிறான். அப்படி பிறப்பை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பெரிய செயல், அதான் பெரிய வழி. ஒரு ஜென்மா 2 ஜென்மமா நிறைய அந்த பெரிய வழி எம்மை காப்பதாக என்று இந்த 2வது பகுதி பிறப்பை அவன் கொடுத்து அந்த பிறப்பிலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்து பிறகு மீண்டும் உடம்பிலே இருந்து நன்மை செய்து அந்த உயிரை இளைப்பாறும் பொருட்டு செய்து இப்படி பிறப்ப கொடுத்து கொண்டே இருக்கிறான் அறிவு விளக்கம் பெறுவதற்கு. அப்படி கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த செயல் திறன் நான் போற்றி வணங்குகிறேன். அவருடைய கருணை, அந்த உடம்ப கொடுக்கிற அந்த கருணை எம்மை காப்பதாக என்று 2வது போற்றியில அருளி செய்திருக்கிறார். இந்த பிறப்பு இது போல வந்து கொண்டே இருப்பதை பல நூல்கள் நமக்கு கூறுகின்றன. அதுல நம்முடைய உரையாசிரிய பெருமகனார் குமரகுருபரர் அருளி செய்த கந்தல் கலை வெண்பாவுல பிறப்பு எப்படி வரும் என்பதை பற்றி சொல்லுகிற பகுதியில அருமையா காட்டுகிறார். தீர்வரிய கண்மத்துக்கு ஈடாய் கரங்கும் சகடமும் போல் சென்பித்து உழல. நல்ல மேற்கொள்ளது. தீர்க்க முடியாத கண்மம், அந்த கண்மத்துக்கு ஈடா யார் யார் என்னென்ன வினையை அனுபவிக்கணுமோ அதுக்கு தகுந்த உடம்பு அது எப்படி கொடுப்பார். கரங்கும் சகடமும் போல். கரங்கும் என்பது காற்றாடி, சகடம் என்பது வண்டி சக்கரம். இது எப்படி சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதுபோல பிறப்பு வந்து கொண்டே இருக்கும் என்பதை காட்டியிருக்கிறார். கீழே இருக்கிற பகுதியை வகுப்பு நிறைவானது கொஞ்சம் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல இறைவன் உயிர்களுக்கு உடம்பு முதலியவைகளை படைத்து காத்து ஒடுக்குகிறான். அதைத்தான் அந்தம் அடி நடு என்று காட்டினார். அதுல அடி என்பது முதல் என்று பொருள், அந்தம் என்பது முடிவு என்று பொருள், நடு என்பது உங்களுக்கு நான் நினைவூட்ட வேண்டியதில்லை. ஆனால் இப்படி உயிருக்கு இந்த உடம்பு முதலியவைகளை தோற்றி நின்று ஒடுக்குகிறார். ஆனால் அவனுக்கு அந்த 3ம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமிக்கு அது இல்லை. இனி இப்போ இறைவன் பிறப்ப நீக்க நடனம் செய்கிறான் முதல் போற்றி சொன்னார். 2வது போற்றியில உயிர்களுக்கு அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு
கொடுக்கக்கூடிய உடம்பு வகைகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வழி பெரிய வழி. அந்த பெரிய வழியினுடைய செயல்திறன் எம்மை காப்பதாக முடிச்சார். இப்ப பிறப்பு ஏன் வருகிறது என்று ஒரு அருமையான வினா நமக்கு வரும். பிறப்பு ஏன் வருகிறது? பிறப்புக்கு காரணம் அறியாமையாகிய ஆணவ மலம். ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் கடவுள் நமக்கு பிறப்பை கொடுக்கிறார். இப்பொழுது அந்த ஆணவ மலம் உயிருக்கு உயிரோடு எப்பொழுது சேர்ந்தது? உயிரோடு ஆணவ மலம் எப்பொழுது சேர்ந்தது? உயிரினுடைய அறிவை எப்படி மறைத்தது? இறைவனுடைய வியாபகத்துக்குள் இருக்கிற பொழுதே உயிரினுடைய இயல்பை எப்படி மறைத்தது என்பதை பற்றி சொல்லி, அந்த ஆணவ மலம் இறைவன் என்றுண்டோ உயிர் அன்றுண்டு, அன்றும் ஆணவ மலம் உண்டு. அந்த ஆணவ மலம் உயிரை எப்படி மறைத்தது என்றால் அருமையா 2 உவமை சொல்லுகிறார். ஒன்று, மாணிக்க மணியை மறைத்து வைத்திருக்கிற நாகபாம்பு போலவும், நெருப்பை மறைத்து வைத்திருக்கிற விறகு கட்டை போலவும் ஆணவ மலம் ஆன்ம அறிவை மறைத்தது. இப்படி உயிரினுடைய அறிவை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். இந்த ஆணவத்தின் காரணத்தால் நாம் நினைக்கக்கூடிய செயலும் எண்ணக்கூடிய எண்ணமும் நமக்கு தடைபட்டன. அப்படி தடைபட்டு இருப்பது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. இதை பார்த்த கடவுள் உலகத்திலே ஒரு கண் தெரியாத ஒருவன் இருப்பாரேயானால், பிறவி குருடனாக இருந்தால் அவருக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் அவரிடத்துக்கு ஒரு கோலை கொடுத்து, அவர் அப்பொழுது எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே அழைத்து போய்விட்டு பிறகு போவதற்கு கோலை கொடுப்பதை போல இறைவன் மாயையை, ஆணவ மலத்திலே கிடக்கிற உயிருக்கு மாயையை கூட்டி வைத்தான். மாயையை கூட்டி வைத்த உடனே மனம் முதலிய அந்த கரணங்கள் வந்தன. அந்த மனத்திலே விருப்பு வெறுப்பு வந்தது. விருப்பு வெறுப்பு காரணமாக வினை வந்தது. அந்த வினையை கழிப்பதற்காக பிறப்பை கொடுத்தான் என்று இந்த 3வது போற்றி ரொம்ப சிறந்த போற்றி. பாருங்க, உயிர்கள் என்றும் நிலையானவைதான். ஆனா அதனால அந்த உயிர்கள் மண்ணுயிர்கள் என நூல்கள்ல கூறப்படுகின்றன. இப்போ உயிரை இறைவன் படைப்பதில்லை. உயிர்களுக்கு வேண்டிய உடம்பு முதலியவைகளை படைத்துக் கொடுக்கிறான். அப்பொழுது படைத்தல் காத்தல் என்று சொன்னா உயிரை படைப்பதல்ல, உயிருக்கு வேண்டிய உடம்பு முதலியவைகளை படைத்தல் காத்தல். அப்பொழுது ஏன் அந்த மாதிரி உடம்பு கொடுக்க வேண்டும் என்றால், உயிர்கள் என்று உண்டோ அன்றே உயிர்கள் அறியாமையால் பந்திக்கப்பட்டிருக்கின்றன, மலத்தால் பந்திக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி அந்த மலத்தை அறியாமையை நீக்கிக் கொள்வதற்காக இறைவன் செய்யக்கூடிய கருணைதான் இந்த உடம்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய உடம்பு இறைவன் கொடுத்த கருணை. நமக்கு உதவிக்காக இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை பற்றி இன்னும் அடுத்த போற்றிகள்ல படிக்க இருக்கிறோம். அப்பொழுது அனாதி காலம் தொட்டு இருக்கிற அறியாமையாகிய ஆணவ மலம் உயிரை எப்படி பற்றியது? உயிரினுடைய அறிவை எப்படி மறைத்தது? உயிரினுடைய இயல்பை எப்படி மறைத்தது? இது வாரியான பகுதியை முதல் விளக்கம் சொல்லுகிறார். நல்ல பகுதி பாருங்க. முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு. முதல் வினா என்ன? மலம் உயிர்களை எப்படி பற்றியது? எந்த காலத்துல பற்றியது? அதற்கு விளக்கமா சொல்லுகிற பகுதிதான் இந்த பகுதி. நெல்லுக்கு உமி தவிடு. எல்லாருக்கும் நெற்பயிர் தெரியும். அந்த நெற்பயிர்ல நல்ல கதிர் முற்றினால் அரிசி உள்ள இருக்கும். அரிசிக்கு மேல தவிடு இருக்கும். தவிடுக்கு மேல உமி இருக்கும். இப்போ உமி, தவிடு, அரிசி இந்த 3 நெல் பயிர்ல நெல்லுல கூட இருப்பது.
இப்போ அரிசி உள்ள இருக்கிறதான் பயன்படுத்த போறோம். தவிடும் வேண்டாம், மேல இருக்கிற உமியும் வேண்டாம். இப்ப தவிடும் உமியும் இந்த அரிசியை எப்பொழுது பற்றியது என்றால், இது எப்போ அந்த அரிசி பச்சை அதுல தோன்றியதோ அப்பவே உமியும் இருந்தது, அதுக்குள்ள இருக்கிற தவிடும் இருந்தது. அது போல என்ன அருமையான உண்மை பார்த்தீங்களா? நெல்லுக்கு உமி தவிடு. நெற்பயிர்ல இருக்கிற அரிசியில அரிசிக்கு மேல இருக்கிற தவிடு நெல்லு எப்ப அது பற்றியது? அது பொறக்கிற பொழுதே தவிடும் நெல்லும் வந்துருச்சு. அது போல உயிர் என்று உண்டோ அனாதி காலம் தொட்டு உடன் இருப்பது அறியாமை. அறியாமையாகி ஆணவ மலத்துக்கு அறியாமைன்னு எங்க பிடிச்சோம்? உண்மை விளக்கத்துல. ஆணவம் எது? அறியாமை ஆணவம்னு வினவாசங்கடந்தார் சொன்ன சொல் உங்களுக்கு நினைவு இருக்கும். இனி அந்த ஆணவ மலம் உயிரினுடைய அறிவை எது போல மறைத்தது? அதுக்கு ஒரு உதாரணம் காட்டினார்கள். நீடு செம்பில் காளிதம். இல்ல செம்பு பாத்திரம் இருக்கு. அந்த செம்பு பாத்திரத்துல களிம்பு எப்படி அந்த செம்பினுடைய இயல்பை மறைத்தது பாருங்க. நீங்க செம்பு பாத்திரம் வீட்டுல வச்சிருப்பீங்க. அது தினமும் கழுவிட்டு இருந்தா பொன் போல இருக்கும். கழுவாம விட்டீங்கன்னா அந்த பாத்திரம் இரும்பு சட்டியாட்ட ஆயிரும். அந்த செம்பு தகட்ட களிம்பு எப்படி மறைத்தது என்றால், அந்த செம்பு தகடு எப்போ உண்டோ அப்பவே களிம்பு. அது தூய்மைப்படுத்தாத பொழுது களிம்பு வந்து மறைத்துவிடும். எனவே செம்பினுடைய நிறத்தை களிம்பு மறைத்தது போலதான் உயிரினுடைய அறிவை ஆணவமலம் மறைத்ததுன்னார். இனி அடுத்து தொல்லை கடல் தோன்ற தோன்ற உவரும். இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் உயிர் இருக்கிறது. அப்ப ஆணவ மலம் உயிரினுடைய இயல்பை எப்படி மறைத்தது என்று சொன்னால், தொல்லை கடல் தோன்ற தோன்ற உவரும். அதாவது பழமையான கடல். அந்த கடல் பரப்புல தண்ணீர் நிறைந்திருக்கிறது. அந்த தண்ணீரின் உள்ள உப்பு இருக்கிறது. உப்பு கலந்திருக்கும். உப்பு தண்ணீரை பற்றும். கடல் பரப்பளவை பற்றாது. தண்ணிக்கு இயல்பு என்ன? குளிர்ச்சியா இருப்பது, சுவையா இருப்பது. கொஞ்சம் உப்பு கலந்தா என்ன ஆகும்? தண்ணியோட உப்பு கலந்து உப்பு நீராய்விடும். அதை போல ஆணவ மலம் உயிரினுடைய இயல்பை மறைத்தது. இப்ப 3 வினாவுக்கு ஏற்ப 3 உவமைகளை உமாபதி சிவம் கூறுகிறார். நெல்லுக்கு உமி தவிடு போல உயிர் என்றுண்டோ அன்றே உயிருக்கு ஆணவ மலம் உண்டு. செம்பில் காளிதம் போல செம்பினுடைய வண்ணத்தை களிம்பு மறைத்ததைப் போல உயிரினுடைய அறிவை மறைத்தது. கடல் தோன்ற தோன்ற வரும். அது தோன்ற தோன்ற உவரும். இந்த கடல் நீர்ல இருக்கிற உப்பு எப்படி கடல் நீரினுடைய தன்மையை இயல்பை மறைத்ததோ அது போல இதெல்லாம் ஒரு உடை ஒப்பாய் ரொம்ப அருமையா காட்டினார். ஒரு உடை ஒப்பு அந்த சொல்லு கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு உடை ஒப்பாய்னா என்ன பொருள்னா, அதாவது மறைத்தலுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். இப்ப புலி போல பாய்ந்தான் அப்படின்னா பாயருக்கு மட்டும்தான் உவமை. 4 கால் இருக்குதா, தோல் இருக்குதா, பல்லு இருக்குதா பார்க்கக்கூடாது. இதுக்கு ஒரு உடை உவமை என்று பொருள். எதை கருதுறமோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வது. ஒரு உடையொப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். அருமையான தொடருங்க. தான் உள்ளவாறு, தான் என்பது இறைவனை குறிப்பது. இறைவன் இருக்கிற பொழுதே மலமும் உள்ள பொருள். சைவ சித்தாந்தம் இறைவன் உள்ள பொருள், பசு உள்ள பொருள், ஆணவம் உள்ள பொருள். இது முப்பொருள் உண்மை. இந்த முப்பொருள் உண்மையைத்தான் உண்மை விளக்கம் என்ற நூல்ல 53 பாடல்கள்ல மணவாசங்கடந்தார் அருளி செய்த நூலை நாம் முதல் நூலாக படித்தோம். தான் உள்ளவாறு உண்டாய்.
தான் உள்ளவாறு உண்டாயின என்ன? இறைவன் உள்ள போதே மலம் உள்ள பொருள் உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. ஆமா, அருவமாக இருக்கும் உயிர் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது என்பதை பின்னால கொஞ்சம் விரிவா காட்ட போறாங்க. அது நம்ம அங்க படிச்சுக்குவோம். இப்ப நீங்க அருவம்ங்கிற சொல்லுன்னா கண்ணுக்கு தெரியாது. அது அருவமாக இருந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்து எவ்வுயிரும் ஆர்த்தே. ஆம், அந்த உயிர் எல்லா உயிர்களையும் மறைத்துவிடும். உயிர்களை மூன்றா பிரிப்பார்கள் மலமறைப்புக்கு ஏற்ப. ஒரு மலமுடையவர்கள் விஞ்ஞானகலர், ஆணவ மலம் மட்டுமுடையவர்கள். ஆணவமும் கண்மும் உடையவர்கள் பிரளயாகலர். ஆணவம் கண்மம் மாயை மும்மலமுடையவர்கள் சகலர். அப்ப எவ்வுயிர் மார்த்தை என்றால் மூவகை உயிர் வர்க்கங்களையும் அந்த ஆணவ மலம் பிடித்துவிடும் ஆர்த்தே. அது எது போல என்றால் உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் வன்னிதனை தானடக்கும் காட்டத் தகுதியும் போல். ஆமா, உரு என்பது வடிவம்னு பொருள். நல்ல வடிவமுடைய ஒரு மாணிக்கக்கல். அந்த மாணிக்க கல்லானது நஞ்சுடைய வாய்க்குள்ள அடக்கி வைத்திருக்கும் நாகப்பாம்பு. அந்த நாகப்பாம்பு நஞ்சுடைய வாயில நல்ல ஒளி பொருந்தக்கூடிய மாணிக்க கல்ல அடக்கி வைத்திருப்பதை போல. அப்ப நாகப்பாம்பு ஆணவ மலம், மாணிக்கக்கல் ஆன்மா. அப்ப நாகப்பாம்பு நஞ்சு வாய் தான் ஆணவ மலம். அதன் வாய்க்குள்ள இருப்பது மாணிக்கக்கல் போல ஆன்மா. இனி இன்னொரு உண்மை காட்டுகிறார். வன்னிதரை தானடக்கும் காட்டத் தகுதியும் போல். வன்னி என்பது நெருப்பு. ஒரு விறகட்டை இருக்குது. அந்த விறகட்டைக்குள்ள நெருப்பு இருக்கிறது. அது எப்ப தெரியும்? விறகும் உராசுனீங்கன்னா அதுல இருந்து நெருப்பு வரும். விறகு கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கா இல்லையா? அது போல ஆணவ மலம் உயிரை தனக்குள் மறைத்தது. 2 ஊம காட்டினார். உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம். அடுத்து வன்னிதனை தானடக்கும் காட்டத் தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். அதாவது உயிரினுடைய அறிவை மறைத்த கொடுமையான தொழில் ஆணவம். எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க. நம்ம அறிவை மறைப்பது எது? ஆணவம். நன்மையான செய்திகளை கேட்க ஒட்டாமல் தடுப்பது எது? ஆணவம். நல்ல வகுப்புல ஒரு ஊமை சொல்லுகிற பழக்கம் உண்டு. நேரடி வகுப்புகள்ல வகுப்பு கேட்கிற பொழுது பொதுவா நாம வகுப்பு கேட்கிற பொழுதுதான் நமக்கு தூக்கம் வரும். அது வகுப்புல சொல்லுகிற பொழுது சொல்லுவேன். நல்லா வீட்டுல உணவு சாப்பிட்டு நல்லா படுக்கறக்கு வேண்டிய மெத்த ஏசி ரூம் இருக்கு. படுக்கலாம்ட்டு போறோம், படுக்கிறோம். ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லா சௌகரியம் இருக்குது. நல்ல இரவு முழுவதும் ஓய்வெடுத்து காலையில 10 மணிக்கு வகுப்புக்கு வருவோம். இன்னைக்கு நல்லா பாடம் கேட்கணும் அப்படின்னு வகுப்புக்கு வர்றோம். வகுப்புல உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரத்துல தூக்கம் வந்துருது. இப்ப நினைச்சு பாருங்க. தூங்கலாம்னு மனம் நினைக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. படிக்கலாம்னு மனம் நினைக்குது, தூக்கம் வந்துருது. இதுதாங்க ஆணவத்தினுடைய செயல். தூங்கி ஓய்வெடுக்கிறத கெடுக்கிறது ஆணவம். படித்து அறிவை விளக்கம் பெறுவதற்கு இருப்பதை கெடுப்பது ஆணவம். அதான் இங்க சொன்னார். அதனாலதான் என்னுடைய வகுப்புல தூங்குனா கூட பரவாயில்ல, நேரடி வகுப்புக்கு எல்லாரும் வந்துடணும் என்று சொல்லுவேன். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் நம்முடைய உயிரினுடைய அறிவை மறைத்தது. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். ஆமா, அதனால நவகிரகம் மோசம் அல்லது நமக்கு நேரம் சரியில்லை
அப்படியெல்லாம் நாம ஒன்றும் வாழ்க்கையில கவலைப்பட வேண்டியதே இல்லை. அறிவால என்ன பயன்னார் வள்ளுவ பெருமான்? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அறன்னர். நமக்கு வரக்கூடிய துன்பத்தை, பகையை நீக்கிக் கொள்வதற்கு துணையாக இருக்கிற கருவிதான் அறிவு. அறிவு ஒரு துப்பாக்கிங்கிறார். அறிவு ஒரு கத்தி. உனக்கு துன்பம் வருகிற பொழுது அதை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்யலாம்? துன்பத்தை நீக்கி வாழக்கூடிய தேடலை நீ செய்யலாம். அதனால அந்த அறிவை மறைத்தது எது? ஆணவ பலம். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் அது என்னென்ன நடத்தினார்? எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். அப்படி அந்த அறிவை மறைத்த காரணத்தால் அறிவும் செயலும் உயிர்கள் இழந்து விடுகின்றன. கண்ணை மூடிட்டா நீங்க தெரியாது. அது மாதிரி உயிரினுடைய அறிவையும், அந்த அறிவின் மூலமா செயல்படக்கூடிய செயலையும் உயிர் இழந்து விடுகிறது. எப்ப இழந்து விடுகிறது? ஆணவத்தினுடைய சேர்க்கையால். அப்படி எல்லா உயிர்களும் அது போல ஆய்விடுகின்றன. எவ்வுயிர்க்கும் என்னும் செயல் மாண்ட. எவ்வுயிர்ங்கிற சொல் முன்னமே போட்டார். அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தேனார். இங்க செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும்னார். இந்த ரெண்டு ஒரே பொருள்தான். எல்லா உயிரையும் ஆணவமலம் பிடித்துவிடும். எல்லா உயிருடைய அறிவையும் செயலையும் இழக்கச் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் உலகியல்ல உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல். இந்த உலகத்தில இறைவன் கருணையினால் அந்த உயிர்களினுடைய விருப்பத்தை ஆராய்ந்து பார்த்து, இயல்பாகவே பிறக்கிற பொழுது குருடர்களாக பிறப்பவர்கள் மேல இரக்கம் கொண்டு அவருக்கு உதவி செய்ய, கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு விருப்பமுடையவர்கள் அவரிடத்துல ஒரு கோலை கொடுத்து அவர் எங்க போகணுமோ அங்கே கொண்டு போய் விடுவார்கள். அதை போல உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண். பொலிவுடைய மாயை. மாயை என்பது இறைவனுக்கு வைப்பு சக்தி. அது ஜட சக்தி. அதை வேண்டும் பொழுது அவன் பயன்படுத்துவான். ஜட சக்தி. இப்போ கார் இருக்கு, எக்ஸ்லேட்டர் இருக்கு, கிளச் இருக்கு, அடுத்து பிரேக் இருக்கு. இந்த மூணுக்கு ஆற்றல் உண்டா இல்லையா? அத டிரைவர் வேணுங்கிற பொழுது எக்ஸ்லேட்டரை கொடுப்பாரு, வேணுங்கிற பொழுது பிரேக் அடிப்பாரு, வேணுங்கிற பொழுது கிளச் அமுத்துவார். அதுமா போல ஜட சக்தி அந்த மாயையை கொண்டு வந்து இறைவன் உயிருக்கு சேர்த்தினான். இப்ப மாயை ஏன் சேர்த்தினான்? முன்னமே அறியாமையாயிருக்கிற ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு அது பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண். அப்படி அந்த மாயையை அவன் கொண்டு வந்து நமக்கு சேர்த்தான். இது பொலிவுடைய மாயை. அந்த பொலிவுடைய மாயையிலே இருந்து உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை இறைவன் படைத்து கொடுத்தான். அவனே கொடுத்தான். இங்கிருந்து நம்ம பையன் அமெரிக்கா போறான்னா 50 லட்சமோ 20 லட்சமோ பேங்க்ல போயிட்டு வானதான்னு படிச்சு அனுப்புறோம். அதுமா போல இந்த உடம்பு முதலியவைகளை எல்லாம் உயிர்களுக்கு தந்தையாக இருக்கிற கடவுள் அவரே கொடுத்தார். அவர் ஆமா. பிறகு முற்பால் தனு கரண புவனமும் தந்து. தனுனா உடம்பு, கரணம்னா உறுப்பு, புவனம்னா உலகம். இதெல்லாம் சுவாமி இலவசமா நமக்கு கொடுத்தார். தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால். அப்படி இவற்றை எல்லாம் கொடுத்த உடனே அந்த உயிருக்கு மனம்ங்கிற கருவி வந்தது. மனம் வந்த உடனே ஒரு பொருள் மேல விருப்பம் வைத்தது, ஒரு பொருள் மேல வெறுப்பு வைத்தது.
இந்த விருப்பு நல்வினையாகும், வெறுப்பு தீவினையாகும். இப்ப மனம் விகாரப்படுதல். விகாரம்னா என்ன? இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு மனம் மாறுது பாருங்க, அது விகாரம். அப்படி விகாரத்தால விருப்பு வரும், வெறுப்பு வரும். 2 தவிர எதுவுமே வராது. மனதுல ஒண்ணு விருப்பம் அல்லது வெறுப்பு. வேற ஏதாவது வருதான்னு பாருங்களேன். எந்த செயலா இருந்தாலும் சரி, மனம் பற்றும், மனம் விடும். இந்த விருப்பு வினையாக போகும், அது நல்வினை. வெறுப்பு வினையாக போகும், அது தீவினை. இந்த விருப்பும் வெறுப்பின் காரணத்தால் வினை இரண்டும் காட்டி, அதனால நல்வினை தீவினை என்ற நிலை வந்தது. அந்த வினைக்கு ஏற்ப அதனால் பிறப்பாக்கி, ஒரு மனிதனுக்கு எப்படி பிறப்பை கொடுக்கிறான்? வினைக்கு ஏற்ப பிறப்பு. அதனால் பிறப்பாக்கி, அப்படி வினை இரண்டும் காட்டி, அதனால் புண்ணிய பாவங்களை கழித்துக் கொள்வதற்காக மீண்டும் பிறவை உண்டாக்கி, கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. இந்த 2 வினைகளையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த வினை நுகர்ச்சிகளை அனுபவிப்பதற்காக கலை முதலியவைகளை இறைவன் நமக்கு கூட்டி வைக்கிறார். அப்படி கலை முதலியவைகளை கூட்டி கருணை செய்யக்கூடிய இறைவனுடைய செயல் எம்மை காப்பதாக. ரொம்ப உயர்ந்த பகுதி இன்று நாம் சிந்தித்த பகுதி. பிறப்பு எப்படி வருகிறது? அது 2வது போற்றி. பிறப்புக்கு காரணமாக இருக்கிற ஆணவ மலத்தை பற்றி கொஞ்சம் விரிவா காட்டிய பகுதி. அந்த ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக மாயையில இருந்து உடம்பு முதலிய கருவிகரங்களை கொடுத்தல். அந்த மனம் அதுல அந்த கரணத்துல இருக்கிற மனதுக்கு ஏற்ப விருப்பு வெறுப்பு வர, அதனால வினை வர, அந்த வினையை தூக்கும் பொருட்டு இறைவன் பிறப்பை கொடுத்து அருள் செய்கிறான் என்று 3வது போற்றி ரொம்ப சிறந்த போற்றியாக அமையப்பெற்றது. இனி 4வது போற்றி. இந்த முறையில் உயிர்கள் அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப பிறப்பு, அது ஓரறிவா, 2 அறிவா, 3 அறிவா, 4 அறிவா, 5 அறிவா, 6 அறிவா, நம்ம கண்ட்ரோல் என்னன்னு சுவாமிக்கு தான் தெரியும். அந்த முறையில உடம்ப கொடுப்பார். அதுல நமக்கு நாம் பிறந்திருக்கிற உடம்பு மனித உடம்பு. இந்த மனித உடம்பிலே நாம் பிறந்திருக்கிறோம். இந்த மனித உடம்பில பிறந்திருக்கிற நமக்கு எப்படி பிறப்பு கிடைத்தது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், நூல்கள்ல சொல்லப்பட்ட முறையில முட்டையில தோன்றுவன, வியர்வில தோன்றுவன, முளையில தோன்றுவன, கருவில் தோன்றுவன. அந்த முறையில அது விலங்கா பிறக்கணுமா, மரமா பிறக்கணுமா, அல்லது பறவையா பிறக்கணுமா, மனிதனா பிறக்கணுமா என்று அந்த உயிருக்கு என்ன நிலைப்பாடு உண்டோ அதற்கு ஏற்ப கடவுள் உறுதி செய்து ஒரு மனித உடம்புல பிறக்க வேண்டும் என்று அந்த உயிருக்கு வினை இருக்குமானால், ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற வினை எந்த பெற்றோருக்கு இருக்கிறதோ அந்த வயிற்றுக்குள்ள கொண்டு போய் இந்த உயிரை 2 மாதம் தங்க வைப்பார். பிறகு ஆணும் பெண்ணும் சேர தந்தை வயிற்றிலே இருந்து அவர்கள் உடலுறவு கொள்ளுகிற காலத்துல தாய் வயிற்றிற்கு அந்த உயிரணு செலுத்தப்படும். அந்த உயிர் வயிற்றுக்குள்ள போகுங்கள் அங்க பிடிச்சு சாப்பிடாம இறைவன் பாதுகாப்பா இருப்பார். அப்படி பாதுகாப்பா இருந்து கொண்டு போய் அந்த கருப்பைக்குள்ள வைப்பார். அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு வெங்கும்பிப்பாக நரகம்னு ஒரு நரகம். வெங்கும்பிப்பாக நரகம். அந்த நரகத்தை போல இருக்கிற அந்த கருக்குழியில உயிரை விட்டு பிரியாத கடவுள் அங்க போய் காத்திருப்பார். அப்படி காத்திருந்து உயிர் வந்த உடனே பக்குவமான இடத்துல கொண்டு போய் கருப்பைக்குள்ள வைத்து விட்டு இதெல்லாம் சுவாமி தாங்க செய்யறார். பிறகு அந்த உயிருக்கு என்ன வினை இருக்குதோ அந்த வினைக்கு ஏற்ப கை, காலு, எலும்பு, நரம்பு, மூளை, ரத்தம், சுக்குலம், இந்த உடம்பு
உறுப்புகளை தயார் செய்வார். தயார் செய்து பிறகு அந்த உறுப்புகள்ல ஏதேனும் குற்றம் இருக்குமே ஆனால் அதைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி பிறகு உடம்பு செய்து பிறகு அங்கங்க திருத்த வேண்டியவைகளை திருத்தி உடம்பமைத்து அந்த உடம்ப அப்படி ஒரு கர்ச்சி மாதிரி மடிச்சு வச்சிருக்கும். இந்த சாமியானா பீஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது விரிச்சிங்கன்னா 30-60 வரும், மடிச்சிங்கன்னா சின்னதா வந்துடும். அதுபோல இந்த உடம்பு என்ன செய்கிறார், அந்த கருப்பைக்குள்ள அடங்குற மாதிரி 2 காலையும் மார்புல ஒட்டி கைய தலைமையில கூப்பி ஒரு சிறு பகுதியா அதை அமைத்து வைத்து விடுகிறார். அப்படி அமைத்து வைத்து பிறகு எந்த வழியா உயிர் போச்சோ அந்த சின்ன வழியிலேயே உடம்போடு கூடி உயிரை பிறக்க வைக்கிறார். அப்படி பிறந்து அந்த உயிர் உடம்போடு பிறக்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றல் எம்மை காப்பதாக என்று 4வது போற்றி மிகச்சிறந்த பகுதி. அதை மட்டும் ஒரு முறை படிச்சிருவோம். நாட்டுகின்ற எப்பிறப்பும் 4வது போற்றி காமிங்க. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயத்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய் புல்லில் பனிபோல் புகுத்தி வலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதிரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன் புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று 4வது போற்றி. இந்த பகுதியினுடைய கருத்து, திரண்ட கருத்தை உங்களுக்கு நினைவூட்டினேன். அந்த பகுதியையும் படித்து பார்த்தோம். இந்த சொல்லுக்குள்ள பொருளை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். நினைக்கிறேங்கப்பா. நன்றிங்கப்பா. சிவாய நம. திருவடிக்கு வணக்கம். திருவடியில வணங்குறேன். சிவாய நம ஐயா. திருவடி வணக்கம். சிவாய நம. சிவாய நம ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நிறைவு செய்தார்கள் ஐயா. சிவாய நம ஐயா. திருவடி வணங்குறேன் ஐயா. சிவாய நம. திருவடி வணங்குறேன்ப்பா. வானவரானினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.